11ஆம் தேதி தமிழகம் வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்திக்கும் திட்டம் உள்ளது என்று ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று. இதை அரசியல் ரீதியாக எப்படி பார்ப்பது? உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு பூனை ஒரு பகல் கனவு காண்றதுதான். அதாவது பூலோகமே இருந்துச்சுன்னா பூனை பகல் கனவு காணுமா? அந்த மாதிரிதான் ஓபிஎஸ்க்கு இந்த ஒரு கருத்து என்பது ஒரு பகல் கனவா தான் நிச்சயமா கருத முடியும். அதனால ஒரு வீணான ஒரு முயற்சி, அது நிச்சயமா நிறைவேற போவது இல்லை. இப்போ அவர் குழப்பணும், தொண்டர்களை குழப்பணும். இப்போ பொறுத்தவரை கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில இன்னைக்கு கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கு எல்லா விதமான ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற நிலையில எல்லா தொகுதியில வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வீசி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில இன்னைக்கு பிஜேபியுடைய பி டீம்ன்றத பிஜேபியுடைய ஒரு அடிமை என்று சொல்லலாம், கொத்தடிமை. அந்த அளவுக்கு எப்படியாவது ரெட்டலையை முடக்கணும். பாருங்க, ஒரு உண்டவி, அதாவது ஒரு கட்சியால் வளர்ந்து கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டு, குறிப்பாக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டதை விட அவர் அடையாளம் காட்டப்பட்டது திருமதி சசிகலாவும் திரு டி.டி. தினகரன் தான். அவர் இருந்த பிறகு அவர் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு கட்சி அழிக்கிற வேலையை தான் இன்னைக்கு பாக்குறாரு. ஆனா அவர் அழிச்சாலும் சரி, அவரு தான் அழிஞ்சு போவார் ஒழிய கட்சியை பொறுத்தவரை என்றைக்கு அழிவு என்பது நிச்சயமா கிடையாது. அந்த அளவுக்கு கட்சியை பொறுத்தவரை இவர் தேவையில்லாத சாபங்கள், அது விரக்தியுடைய உச்சம்தான். அதாவது ஜெயிக்காது ஒரு கட்சி ஒரு ரெட்டலை, அது மகத்தான சின்னம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த குடும்பத்தை அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்ற அந்த தீய சக்தி என்ற காரணத்தை வைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அப்படி ஒரு நிலையில அப்படி விட்டு மாபெரும் இயக்கம் தன்னை அடையாளம் காட்டி, அதனால் உண்டு கொளுத்த நண்டு வலையில தங்காதுன்னுவாங்க. அது மாதிரி வலையில தங்காம இன்றைக்கு வெளியில ஏதோ பிதற்றி பிராட்டி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நிச்சயமா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் பி டீமா இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எத்தனையோ சூழ்ச்சிகள் செஞ்சாரு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. ஆனால் அதெல்லாம் ஈடுபடல. இப்போது பொறுத்தவரை அவர் இல்லாத அந்த இவரை சார்ந்த கும்பல் என்று சொன்னால் திரு டிடிவியும் திருமதி சசிகலாவும் மற்றவர்களும் இல்லாத நிலையில இன்றைக்கு கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. எனவே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு தொண்டர்களை குழப்ப வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இது போன்ற கருத்துக்கள் சொல்லலாம். நிச்சயமா தொண்டர்கள் குழப்ப மாட்டார்கள். இவர் தான் குழப்பத்துடைய உச்சியில இருந்து இன்றைக்கு ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். சார், அவர் பேசிய இந்த பேச்சு அதிமுகவில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் ஒரு சுயநலவாதின்னு தொண்டர்கள் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆள்காட்டின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இப்ப கட்சியை எப்படியாவது முடக்கணும், சின்னத்தை முடக்கணும், கட்சி அழிக்கணுன்றத தொண்டர்கள் உணர்ந்துட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது நிச்சயமா தொண்டர்கள் பொறுத்தவரை அவர் ஏற்கனவே நிராகரித்த சூழ்நிலையில அவருடைய அந்த கருத்தை கூட பொருட்படுத்த மாட்டாங்க. நிராகரிக்கப்பட்ட கருத்தாக தான் நிச்சயமா இருக்கும். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார். நன்றி.